அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், வியாபார பெருமக்களுக்கும், தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். அப்புறங்க மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, வியாபார பெருமக்களே மற்றும் அனைத்து மக்களே, எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாம் என்ன நிலவரத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஊரில் என்னென்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எது எப்படி இருந்தாலும் மக்களாகிய நீங்கள் நமது இந்திய நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அப்படிங்கிறத மறந்துடாமல், விவசாயத்துக்கு எந்த அரசியல்வாதி எந்த அரசியல் கட்சி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து நல்லதாக ஒரு தேர்ந்தெடுங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஒரு அரசியல்வாதி விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அமையணும். இது என்னோடய ஆசை. வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவனும் இல்லை. நான் பொதுவான ஒரு ஆள். அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு யார் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ரைட்டு, வேறு ஒன்றும் சொல்கிறக்கில்ல. இப்போ நாம் வந்த விஷயத்தை பார்ப்போம். இப்போ ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியிலிருந்து பண்ணாரி போகிற வழியில் போகிற மெயின் ரோட்லேருந்து மறுபடியும் கட் ரோட்லேருந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து ரோடு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பஞ்சாயத்து கட்டுப்பட்ட ஒரு மண் தட வசதி தான். பாதி மெட்டல் ரோடு. இது எல்லாமே முழுசு மெட்டல் தான். அந்த மெட்டலெலாம் இப்போ கரைஞ்சி போச்சு. எல்லாம் நல்லா ஜல்லியெல்லாம் தூக்கிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாம் ஒரு ஏக்கரை 40 சென்ட் பார்க்க வந்துருக்குறோம். அந்த 1 ஏக்கரை 40 சென்ட்டுமே பார்த்திங்கன்னாங்க, 1 ஏக்கரா பட்டா பூமி, மீதி 40 சென்ட் புறம்போக்கில் இருக்குது. நம்ம 1 ஏக்கராவுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். அவங்க 1 ஏக்கராவுக்கு தான் விலை சொல்கிறாங்க. அந்த 1 ஏக்கரா 40 சென்ட்டுமே முழுசுமே பார்த்திங்கன்னா தென்னை தோப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நான் உள்ளே போய் மற்ற விவரத்தை சொல்கிறேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரோடு பேஸ் இந்த 1 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு ஒரு 200 அடிக்கு வருங்க. பார்த்திங்கன்னா நாம் பார்க்க வந்த தோட்டம் இதுதான் குபேரமூலைங்க. இந்த கம்பி வேலி உங்களுக்கு தெரியுதுங்களா? இதிலிருந்து அப்படியே ஒரே நேர் கிழக்கு திசையில். இப்போ நாம் மேற்கு திசையில் நிற்கிறோங்க. இப்போது தெற்கு திசையிலிருந்து வடக்கு திசை நோக்கி நாம் போயிட்டுருக்குறோம். காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு திசை நோக்கி பார்த்துட்ருக்குது. ஆனால் காட்டினோட சரிவு பார்த்திங்கன்னா கிழக்கு சரிவாக இருக்குது. நல்லா தண்ணி வசதியெல்லாம் உண்டு. இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு, விவசாய ஏரியா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை, தென்னந்தோப்பு, குடியிருப்பு பகுதி அங்கங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே வீடு குடியிருப்பு பகுதியும் இருக்குது. இப்படித்தான் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க. நான் பார்க்க வந்த பூமியும் பார்த்திங்கன்னாங்க முழுசுமே ஃபென்சிங் பண்ணிக்குது. அதாவது கம்பி வேலி போட்டிருக்குது. ஒரு 170 அடி 180 அடிக்கு பக்கமாக வருங்க ரோடு பேஸ். ரோடு முகப்பு இந்த பஞ்சாயத்து ரோடு முகப்பு 200 அடி சூறா வரலைனாலும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்படியே மீறி கொஞ்சம் குறைஞ்சாலும் ஒரு 10 அடி 20 அடி தான் குறையும். அந்த மாதிரி இந்த காடு அமைஞ்சிருக்குது. இப்போ நம்ம குபேரமூலை பார்த்துட்டோம். இதுதான் வாயுமூலைங்க. வாயுமூலை அமைஞ்சிருக்குது. வாயுமூலையிலிருந்து ஒரே நேர் தான். உங்களுக்கு உள்ளே போய் விளக்கத்தை காட்டுறேன். நம்மளுக்கு இந்த ரோடு பேஸு நான் சொன்ன மாதிரி 200 அடி குறையெல்லாம் பாருங்க. அந்த அளவுக்கு இந்த முகப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னாங்க நல்லா தண்ணி வசதி நல்லா ஜம்முன்னு போயிட்டுருக்குது. இது பக்கத்து காட்டுக்கு போயிட்டுருக்குது. நான் பார்க்க வந்த தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்தில் தண்ணி போயிட்டுருக்குது. அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இது எதுக்காக காட்டுறது, இந்த ஏரியாவில் தண்ணி இருக்குதுன்னு காட்டுறக்காக. இப்போ நல்ல வேச காலங்க, மழையே இல்லை. இல்லைங்கனாலுமே இப்போ தண்ணி ஓரளவுக்கு இருக்குது. அதை காட்டுறக்காகத்தான் அதை காட்டினேன். இப்போ நாம் இந்த கேட்டு வாயுமூலையிலிருந்து ஒரு 20 அடி விட்டு கேட்டு போட்டிருக்கிறாங்க. லாஸ்ட்டு படி நாம் உள்ளே போகிறோம். நான் பார்க்க வந்த தோட்டம் இருந்தாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் மூலம் உள்ளே காட்டினேன். இதுதான் வாயுமூலைங்க. உள்ளே காட்டுறது அப்படியே நம்ம தடத்துலேருந்து வெளியில் பார்த்தோம். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா முறையாக தென்னை மரம் 20 அடி 25 அடிக்கு ஒருக்கா ஒரு மரத்தை வச்சு நல்ல முறையாக பயன்படுத்திக்கிறாங்க. மரமெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது. எல்லாமே காய் போல தான் இருக்குதுங்க.
தண்ணி வசதியுமே வந்து தண்ணி சோர்ஸுக்கு சொல்லிடுறேன். தனி போர், தனி சர்வீஸுங்க. போர்லேயும் நல்லா தண்ணி இருக்குது. எல்லாமே சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க. மரத்துக்கு வந்தனால தண்ணியெல்லாம் நல்லா கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. காய்ப்புக்கு வந்து இப்போ தான் வந்து பக்கமாக வந்து ஒரு வருஷம் தான் ஆச்சு. மரம் வந்து இருந்தால் ஒரு 5 வருஷம் மரம், 6 வருஷம் மரம் தான் இருக்குங்க. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் பாருங்கள், தேங்காயெல்லாம் நல்லா உறுதியாக தரமாக வருது பாருங்கள். நம்ம வந்து இந்த ரோட்டுக்கு வெளியிலேருந்து பார்த்தோம் இல்லைங்க, இப்போ வந்து உள்ளேருந்து பார்க்குறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து குபேர மூலை அமைஞ்சிருக்குது. இந்த கம்பி வேலைக்கு அந்த பக்கம் இந்த மரவள்ளிக்கிழங்கு குச்சிக்கிழங்கு போட்டுக்கிறாங்கல்ல, இது வேற எங்களுது. இப்போ நம்ம குபேர மூலையிலிருந்து அக்னி மூலைக்கு போகிறோங்க. தெற்கோட்டு போலியில் போயிட்டுருக்குறோம். மேற்கிருந்து கிழக்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க. மண்ணெல்லாம் வந்து அருமையான செம்மண் தான். மண்ணெல்லாம் எதுவும் குறைபாடு இல்லை. நல்ல மண் தான். நல்ல மண் வளம். தேங்காயெல்லாம் பார்த்திங்கன்னாங்க நல்லா தான் இருக்குதுங்க. ஒன்றும் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. நல்ல மரமெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இது இந்த வண்டு வந்து அப்படிலாம் இல்லை பாருங்கள். இப்படி தான் இருக்குது. தெளிவாக இருக்குதுங்க. இதில் வந்துங்க கிழக்கோட்டில் வந்து ஒரு ஓடை ஒன்று போகுதுங்க. அந்த ஓடை புறம்போக்கு தான் வந்து ஒரு 40 சென்ட் இந்த காட்டினுடைய அனுபவத்தில் இருக்குது. அதனால் வந்து மொத்த காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா 40 சென்ட் நம்மளுடைய அனுபவத்தில். இப்போ அவங்க பணம் கேட்குறது பார்த்திங்கன்னாங்க 1 ஏக்கராவுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த அக்னி மூலை சைடு வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த இடத்துல வந்து அக்னி மூலை கட்டான மாதிரி இதோடு நின்றுட்டு மறுபடியும் வந்து வடக்கு திசை நோக்கி போய் மறுபடியும் கிழக்கு போகுதுங்க. ஈசானி இழுத்து மாதிரி, ஜலமூலை இழுத்து மாதிரி போய்க்குதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அக்னி மூலை கட்டாகிற மாதிரி. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னாங்க நம்மளுக்கு ஒரு 40 சென்ட் இப்போ வந்து பட்டாக்காடு இந்த வரப்போடு ஒரே நேருக்கு நின்றுக்குங்க. இதிலிருந்து இவ்வளோ தான் 1 ஏக்கராவுக்கு வரும். இந்த கம்பி வேலி வந்து மடக்கி போகுதுங்களா, இவ்வளோ தான் 1 ஏக்கரா. நான் வந்து பார்க்க வந்த பூமி 1 ஏக்கரா இவ்வளோ தான். இதிலிருந்து இந்த வரப்பிலிருந்து கிழக்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க ஒரு 40 சென்ட் வந்து இந்த காட்டினுடைய அனுபவத்தில் இருக்குது. அதனால் வந்து காடு வந்து நல்லா வாஸ்துபடி தான் இருக்குதுங்க. காடு நல்ல கிளசருவு காடு. அந்த 1 ஏக்கரா 40 சென்ட்டுமே முழுசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரமே வச்சுட்டாங்க. அந்த 140 முழுசுமே கம்பி வேலையும் போட்டு விட்டாங்க. பார்த்திங்கன்னாங்க இந்த கிழக்கோட்டில் இந்த கம்பி வேலைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே பள்ளங்க தெரியுதுங்களா உங்களுக்கு, பள்ளவாரி இதெல்லாம். இந்த பள்ளத்து போகிற போக்கில் தான் வந்து ஒரு 40 சென்ட் வந்து இவங்களுடைய அனுபவத்தில் இருக்குது. இப்போ ஜலமூலை வந்து கட்டாவில் நேராக வருது. நியாயமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மேல் வரப்பு காட்டணுங்கள அதோடய முடிஞ்சது. 4 மூலையுமே கட்டாகாமல் கரெக்டாக வருது. இந்த 40 சென்ட் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஜலமூலை இருக்குது, ஜம்மன் இருக்குது தான் வந்து மொத்தமாக சேர்த்துனா மொத்த பூமிக்குமே ஜலமூலை தாங்க. கீழே வந்து பள்ளம். இப்படி காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் நல்ல ஜம்முன்னு அமைஞ்சிருக்குது. கிளஸ்டர் காடு, மண் நல்லா மண்வளம். தேங்காயெல்லாம் பாருங்கள் எப்படி கொசன்னு பிடிச்சிருக்குதுன்னு. நல்லா இருக்குதுங்க, எந்த குறையும் சொல்ல முடியாது. காடு வந்து மொத்தமாக வந்து 1 ஏக்கரா 40 சென்ட். இது வந்து போரும் சர்வீஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். மொத்த மரத்தினோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னாங்க ஒரு 100 மரம் வருங்க. 1 ஏக்கரா 40 சென்ட்டுக்கு ஒரு 100 மரம் வரும். இதுவுமே பார்த்திங்கன்னாங்க கீழ்கையில் தான் வந்து போர் அமைஞ்சிருக்குதுங்க. இதை போரில் தண்ணி சரியான தண்ணிங்க. 2 பக்கம் லைன் போட்டு அப்படியே டைரெக்டாக லைன் போகிற மாதிரி போட்டு விட்டுருக்குறாங்க. சர்வீஸும் அப்படி தான், தனி சர்வீஸு இதாங்க சர்வீஸ் பாயிண்ட்டு. இப்படி தாங்க அமைஞ்சிருக்குது. வாயு மூலையிலேருந்து ஜல மூலைக்கு ஒரே நேர் தாங்க, எந்த கிராஸும் இல்லை. அந்த குபேர மூலையிலேருந்து அக்கனி மூலைக்கு மட்டும் ஒரு சின்ன பெண்ட் அடிக்குது. அந்த பெண்டுமே பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு பட்டா பூமியோட நேருக்கு வந்துடுது. ஒரு செவ்வாய் டைப்பில் சச்சதரமாக அந்த 40 சென்ட் வந்து ஜலமூல சைடில் தான் வந்து புறம்போக்கு நம்ம அனுபவத்தில் இருக்குது. அதனால் காடு வாசுக்கு வந்து எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. அருமையான ஒரு காடு, நல்ல ஒரு தென்னந்தோப்பு. காடு வந்து கிழக்கு சரிவில் பஞ்சாயத்து ரோட்டு மூலியமாக அமைஞ்சிருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, அவங்க வந்து 1 ஏக்கரா 40 சென்ட், மொத்தமாக அந்த 1 ஏக்கரா பட்டா பூமிக்கு மட்டும் அவங்க 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. 90 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு வருமானத்தோடு இருக்குது. ஒரு தென்னந்தோப்பு 1 ஏக்கரா பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்காமல் உடனடியாக வந்து உங்கள் தம்பி ரியல் எஸ்டேட் எனக்கு உங்களோட தம்பிக்கு 95 85 37 67 67ங்கிற ஃபோன் நம்பருக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். அனுசரித்து பண்ணலாங்க. வேறு ஒன்றும் சொல்கிறீங்களே. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. மற்றபடிக்கு உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நமது நிலம் எதிர்கால பாகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, இந்த ஆளுங்கிற பெல் பட்டனை அமுச்சு விட்ருங்க. அப்போ தான் வந்து நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களை தேடி வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களை வந்து சென்றடையும். நீங்கள் டெய்லியும் போடுற வீடியோ பார்த்துக்கலாம். ஏன் பார்க்கலான்னா, உங்களுக்கு அதில் ஏதாவது சூட் ஆகுமாங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான், வேறு ஒன்றும் சொல்கிறதில்ல. இந்த காட்டை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாஸ்தோட விலையும் வந்து நான் சொன்ன விலையிலிருந்து குறைச்சி பேசலாம். பிடிச்சிருந்தால் யோசிக்காத உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.